செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு திட்டங்களால் மக்கள் பயன்பெறுவதை உறுதி செய்ய நீங்கள் நலத்திட்டம். மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்ட பயனாளிகளிடம் நேரடியாக பேசி முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எடுக்கிறீங்களா, நேராக போய் வாங்குறீங்களா? அதுல ஏதாவது சிரமம் இருக்கா? குடும்ப செலவுக்கு அது பயனுள்ளதா இருக்கா? வெள்ள பாதிப்பின் போது நேரடியாக மக்களுக்கு நிதி வழங்கியதாக பிரதமர் பேசியதற்கு கண்டனம். பிரதமரே இப்படி அப்பட்டமாக போய் பேசலாமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. மக்கள் நலமாக இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நீங்கள் நலமா திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டி பதிவு. தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக தேமுதிக இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை. 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன் வந்துள்ளதாக தகவல். தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 200 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 48,320 ரூபாய்க்கு விற்பனை. இரண்டாயிரத்தி 15ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருது வழங்கும் விழா. ஜோதிகா, கௌதம் கார்த்திக் உள்ளிட்டோர் விருதுகளை பெற்றுக் கொண்டனர். தாமரை சின்னத்தில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட பாஜக நிர்பந்தம். ஓபிஎஸ் அணி தயங்குவதால் பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதில் சிக்கல். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சமத்துவ மக்கள் கட்சி போட்டி. பாஜக தேர்தல் குழுவுடனான பேச்சுவார்த்தையில் முடிவு. மோடி சுட்ட வடை என கைகளில் வடை ஏந்தி பல்வேறு இடங்களில் திமுக பரப்புரை. கடலூர் பேருந்து நிலையத்தில் மக்களுக்கு வடையை கொடுத்து பிரதமர் குறித்து கிண்டல். பாஜக அரசின் தேர்தல் பத்திர ஊழலுக்கு துணை போவதாக கண்டனம். பாரத ஸ்டேட் வங்கிக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம். குட்கா முறைகேடு வழக்கில் சிபிஐ வாய்தா மேல் வாய்தா கேட்பதாக சிறப்பு நீதிமன்றம் அதிருப்தி. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான வழக்கில் விசாரணை அதிகாரி ஆஜராக உத்தரவு. சனாதன பேச்சு விவகாரத்தில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு, எம்பி ஆர் ராசாவுக்கு எதிரான வழக்குகள் முடித்து வைப்பு. பதவி நீக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. இந்தியாவிலேயே முதன்முறையாக கொல்கத்தாவில் நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை. रूबी हॉल क्लिनिक से रामवाणी, एसएन जंक्शन से त्रिपुनिथुरा, दोहाई से मोदीनगर नॉर्थ, ताज पूर्वी गेट से मन कामेश्वर मंदिर. ஹூக்ளி ஆற்றின் கீழே 540 மீட்டர் தூரம் கொண்ட பாதையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். வேலூர் தொகுதியில் போட்டியிட கதிர் ஆனந்த் விருப்ப மனு தாக்கல். நெல்லையில் போட்டியிட சபாநாயகர் அப்பாவு மகன் அலெக்ஸ் விருப்பம். சென்செக்ஸ் முதல் முறையாக 74,000 புள்ளிகளை கடந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 22,500 புள்ளிகளை நெருங்கியது. நேற்று 1 மணி நேரத்திற்கு மேல் முடங்கிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். மெட்டா நிறுவனத்திற்கு 25,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். பயனாளிகள் நேரடியாக விசாரிக்கும் நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்குவதாக பிரதமர் மோடி அப்பட்டமான பொய்யை சொல்லியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழ்நாடு அரசின் மக்கள் நலத்திட்டங்களின் பலன்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்று சேர்கிறதா என்பதை உறுதி செய்வதற்கான நீங்கள் நலமா என்ற திட்டத்தை ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது பயனாளிகளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டவர் அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறமா? நல்லா இருக்கும். பேர் தனலட்சுமி அம்மா. மாசம் கலைஞர் பேர்ல மகளிர் உரிமை திட்டங்கிற அடிப்படையில தொகை அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ஏடிஎம்ல போய் எடுக்கிறீங்களா, நேரா போய் வாங்குறீங்களா? அதுல ஏதாவது சிரமம் இருக்கா? இதற்கிடையே நீங்கள் நலமா திட்டம் தொடர்பாக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடையும் வகையிலான பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வெற்றி கண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சிலர் சொல்வது போல் இது குடும்ப ஆட்சிதான், அதாவது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தையும் கைதூக்கிவிடும் ஆட்சி என்றவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள நீங்கள் நலமா திட்டத்தில் பயனாளிகளிடம் அமைச்சர்கள், உயர் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் கலந்துரையாடி அதன் அடிப்படையில் சேவைகள் மேம்படுத்தப்படும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். ஒன்றிய அரசின் ஓர வஞ்சனையால் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளவர், சென்னைக்கு வந்த பிரதமர் மோடி மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்குவதாக அப்பட்டமான பொய் சொல்லியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். எந்த மக்களுக்கு கொடுத்தார் என்பதை பிரதமர் சொன்னால் அந்த மக்களுக்கு கிடைத்ததா என்று கேட்கலாம் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். 2 இயற்கை பேரிடர்களுக்காக 37,000 கோடி ரூபாய் கேட்டும் 1 ரூபாயாவது பிரதமர் ஒதுக்கி உதவி செய்தாரா என கேள்வி எழுப்பியுள்ளவர், பிரதமர் இப்படியா பொய்களை சொல்வது என வினவியுள்ளார். ஒன்றிய அரசு நிதி கொடுக்காவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 3,406 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டதுடன் நிவாரணப் பணிகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டதாக ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையே அறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி 1967ஆம் ஆண்டு இதே நாளில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் அமைந்ததை எக்ஸ் தள பதிவில் நினைவு கூர்ந்துள்ளவர், இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு மாநில கட்சி தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்த நாள் இது என பெருமிதம் தெரிவித்துள்ளார். அன்று தமிழ்நாட்டை திமுக காத்ததாகவும் தற்போது இந்தியாவின் கூட்டாட்சி தன்மையையும் மத சார்பின்மையையும் காக்க வேண்டிய பெரும் பொறுப்பை சுமக்க வேண்டிய அளவுக்கு திமுகவின் வலிமை அதிகரித்துள்ளதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். தேர்தல் கூட்டணி தொடர்பாக அதிமுகவுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துள்ளதாக தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் தேமுதிகவுடன் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. தேமுதிக சார்பில் அமைக்கப்பட்டு உள்ள பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றுள்ள இளங்கோவன், மோகன்ராஜ், பார்த்தசாரதி ஆகிய மூவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, SP வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இளங்கோவன், அதிமுகவுடன் தேமுதிக வெற்றி கூட்டணியாக அமையும் என தெரிவித்தார். 2வது கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது. பேச்சுவார்த்தை தொடரும். இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக இருந்துச்சு. மேற்கொண்டு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம், அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க, பகிர்ந்துக்கிட்டோம், பழைய நட்புணர்வுகளோடு பகிர்ந்துக்கிட்டோம். இது ஒரு பெரிய வெற்றி கூட்டணியாக எதிர்காலத்தில் நிச்சயமாக அமையும் என்கின்ற உறுதியையும் நாங்கள் பரஸ்பரமாக பேசிக்கொண்டோம். 2வது கட்டம் தான் முடிஞ்சிருக்கு. 3வது அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அது வரும். இது தொடரும். இப்போ நாளைக்கு முடிவு பண்ணுவோம். எப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அறிவிப்போம். அதிமுக உடனான முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற LK சுதீஷ் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்கவில்லை. கூட்டணியில் தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக சம்மதம் தெரிவித்து இருப்பதாக கூறப்படுகிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விருதுநகர், கடலூர் ஆகிய 4 தொகுதியையும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் தேமுதிக கேட்கிறது. இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய தொகுதிகளை பாமகவும் கேட்பதால் எந்த கட்சிக்கு ஒதுக்குவது என்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. அதே சமயத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்க அதிமுக திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. எனவே மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பதிலாக மதுரை தொகுதியை கூடுதலாக ஒதுக்க தேமுதிக தலைமை வலியுறுத்தியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை நேற்று அதிரடியாக உயர்ந்து சவரன் 48,000 ரூபாயை கடந்த நிலையில் இன்றும் அதன் விலை அதிகரித்துள்ளதால் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சில நாட்களாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்தது. இதனால் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு சவரன் தங்கத்தின் விலை 48,120 ரூபாயை தொட்டது. இந்நிலையில் இன்று காலை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதனால் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 48,320 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 6,040 ரூபாய் ஆகும். உலோக சந்தையில் 1 கிராம் வெள்ளி இன்று கிராம் 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
எனக்கே ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் அந்த தங்கத்துக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. 1 கிராம் தங்கம் வாங்கணுன்னாலுமே 5000 ரூபாய்க்கு மேலே போகுது, 6000 ரூபாய் பக்கம் வருது. அது செய்கூலி சேதாரம் வரும்போது இன்னும் அதிகமாக வந்துடுது. இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைங்களை கரை சேர்க்குறதுன்றதே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. குழந்தைக்கு காது குத்தி பார்க்கணுன்னா கூட ஆசைப்பட முடியாத ஒரு உச்சக்கட்டத்தில் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கு. இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பகுதியில் வாழக்கூடியவங்களாம் ஒரு மாமனுக்கு ஒரு சீர் செய்கிறதோ, இல்லை ஒரு கல்யாணத்துக்கு சீர் செய்கிறதோ, ஒரு பெரிய பிள்ளையானா சீர் செய்கிறதோ, இதுக்கெல்லாம் தங்கம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்திலேருந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எனவே இது ஒரு செய்ய முடியாத நிலைக்கு நம்ம இந்த உயர்வுனால் தள்ளப்பட்டுருக்கோம். நாங்கள் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். இந்த விலை 50,000க்கு மேலே போயிட்டு இருந்தேன்னா நாங்களால் வாங்கி இதை இது பண்ண முடியாது. அதனால் நாங்கள் சீட்டு சின்ன சின்ன சீட்டு போடுவோம். சேமித்து வச்ச காசில் தான் நாங்கள் நகை எடுத்து வச்சுக்குவோம். அதை நாங்கள் போட்டுக்குவோம். குடும்ப சூழ்நிலை காரணமாக என்ன பண்ணுவோன்னா, அதை விற்க வேண்டியதாக இருந்தாலும் அடகு வைக்க வேண்டியதாக இருந்தாலும் வச்சு அதன் மூலிமா நாங்கள் பள்ளிக்கு ஃபீஸ் கட்டுறதாகட்டும் மற்ற காரியங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால் நகை விலை எங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. அமெரிக்காவிலும் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. அங்கு ஒரு அவுஸ், அதாவது 28.35 கிராம் தங்கம் இந்திய மதிப்பீட்டில் 1,77,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் நுகர்வு அதிகரித்து உள்ளதே அதன் விலையேற்றத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. நீதிமன்ற நிகழ்ச்சிகளின் போது மத பூஜைகளை நிறுத்திவிட்டு அரசியல் அமைப்பிற்கு தலைவணங்க வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓகா கேட்டுக் கொண்டுள்ளார். மராட்டிய மாநிலம் புனே மாவட்டத்தில் பிம்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் நீதிமன்றம் கட்ட அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி திரு அபய், நீதிமன்றம் தொடர்பான நிகழ்வுகளில் பூஜைகள், அர்ச்சனைகளை நிறுத்த வேண்டும் என்று கூறினார். அதற்கு பதிலாக அரசியல் அமைப்பின் முகப்பு பக்கத்தை வைத்து வணங்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அரசியல் அமைப்பு அமலுக்கு 75 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அதன் கண்ணியத்தை தக்க வைத்துக் கொள்ள இந்த புதிய நடைமுறையை அனைவரும் தொடங்க வேண்டும் என்று திரு அபய் கேட்டுக்கொண்டார். தம்மை பொறுத்தவரையில் அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகவுரையில் உள்ள மதச்சார்பற்ற ஜனநாயக என்ற வார்த்தைகள் மிக முக்கியமானவை என்று அவர் கூறினார். டாக்டர் அம்பேத்கர் வழங்கிய அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பின்மை என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளதாக திரு அபய் தெரிவித்தார். நமது நீதிமன்ற நடைமுறைகளை உருவாக்கியது ஆங்கிலேயர்கள் என்றாலும் அவற்றை செயல்படுத்துவது நமது அரசியல் அமைப்புதான் என்று அவர் கூறினார். கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதியாக தாம் இருந்தபோது பூஜை நிகழ்ச்சிகளை குறைக்க முயற்சி மேற்கொண்டதாகவும், ஆனால் முழுமையாக அதனை நிறுத்த முடியவில்லை என்றும் திரு அபய் எஸ் ஓஹா தெரிவித்தார். சனாதன பேச்சு விவகாரத்தில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபு ஆகியோர் சனாதனத்தை அழிக்க வேண்டும் என பேசினார். இதே கருத்தை திமுக எம்பி ஆர் ராசாவும் முன்வைத்து பேசி வருவதால் எந்த தகுதியின் அடிப்படையில் இவர்கள் பதவியில் நீடிக்கிறார்கள் என விளக்கமளிக்க உத்தரவிடக் கோரி இந்து முன்னணி அமைப்பு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் கோ வாரண்டோ வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. 9 நாட்கள் நடந்த விசாரணைக்கு பிறகு நவம்பர் 23ஆம் தேதி வழக்கின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அனிதா சுமந்த் மனுதாரர்கள் கோரிய எந்த நிவாரணமும் வழங்க முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டதன் மூலம் மட்டுமே அதற்கு ஒப்புதல் அளித்ததாக கருத முடியாது என்று கூறியுள்ள நீதிபதி, வழக்குகளில் தண்டிக்கப்பட்டால் மட்டுமே மக்கள் பிரதிநிதிகளை தகுதி இழப்பு செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். ரிலிஜன் பற்றி ஒரு பக்கம் அந்த ரைட்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் நாத்திகராகவும் இருக்கலாம், அதற்கு உண்டான அந்த பிரின்சிபல்ஸும் நீங்கள் பேசலாம் அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கல் 25 சொல்லுது. அந்த ஆர்டிக்கல் 25 சொல்லும் பொழுதே இது பேச்சுரிமைக்கு சப்ஜெக்டிவ் பேச்சுரிமைன்னு தான் சொல்கிறாங்க. கோ வாரண்ட் பெட்டிஷன் நிலைக்கத்தக்கதல்ல என்று நீதியரசர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது எங்களை பொறுத்த மாட்டில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ? நிச்சயமாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சனாதன பேச்சு தொடர்பாக அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அந்த வழக்குகளில் தண்டனை ஏதும் விதிக்கப்படாத நிலையில் எந்த அடிப்படையில் பதவியில் நீடிக்கிறார் என விளக்கமளிக்கும்படி உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதி அனிதா சுமந்த் தெரிவித்துள்ளார். நீங்கள் நலமாய் என்ற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ள நிலையில் நாங்கள் நலமாய் இல்லை என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் TRB ராஜா பதிலடி கொடுத்துள்ளார்.
தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில் நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரசின் திட்டங்கள் சிரமமின்றி கிடைக்கிறதா என்பதை தொலைபேசியில் அழைத்து பொதுமக்களிடமும் கேட்டறிந்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நாங்க நலமா இல்லை என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் விவசாயிகளை வஞ்சிக்கும் வேளாண் சட்டங்களுக்கு முட்டுக் கொடுத்து பதவிகளை காப்பாற்ற பாஜகவுடன் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு பச்சை துரோகம் செய்த தூத்துக்குடி மக்களை குருவிகளைப் போல சுட்டுத் தள்ளிய ஆட்சி நடத்திய நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பொள்ளாச்சி இளம் பெண்களை சீரழித்த கொடூரர்களுக்கு பாதுகாப்பு அளித்த சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிரான CAA-வுக்கு ஆதரவு தெரிவித்த கொரோனாவில் ப்ளீச்சிங் பவுடர் வரை கொள்ளையடித்த ஆட்சி நடத்திய நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்றும் கேட்டுள்ளார். மேலும் கட்சித் தலைவி வாழ்ந்த கொடநாட்டிலேயே கொலையும் கொள்ளையும் நடக்கவிட்ட நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் கேட்டுள்ளார். ஆனால் இருண்ட ஆட்சியில் இருந்து விடுபட்டு திராவிட மாடல் ஆட்சியில் விடியல் கண்ட தமிழ்நாட்டு மக்கள் என்றும் நலமாகவே இருப்பார்கள் என்று பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.